Hey guys, welcome to my channel. ஸோ இன்றைக்கி என்னென்னா ஒரு விலாக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். நம்ம வந்து விலாக்ஸ் நிறைய பண்ணலான்ட்டு இருந்தோம் கரெக்டாக. இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணேன் ஃபெப்ரவரி மாதம் வந்து நம்ம விலாக் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு. ஸோ நான் இந்த மாதம் என்னுடைய ஃபர்ஸ்ட் விலாக் இதுதான். அண்ட் நான் என்ன நினச்சேன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க நான் ப்ரைடல்ஸ் போகும்போது அது விலாக் எடுங்க அப்படின்ட்டு. நான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு தெரியல எந்த அளவுக்கு இது ஒர்க் ஆக போகுதுன்னு. ஸோ நான் உங்களை வந்துட்டு ப்ரைடல் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இப்போ மார்னிங் டைம் அரௌண்ட் 9:30. நான் 5 o'clock எழுந்திரிச்சேன், ஒரு வீடியோ எடிட் பண்ணேன். இப்போ வந்து நான் என்னுடைய கிட்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். நான் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 1 கிட்ட கிளம்புவேன், கரெக்டாக இருக்கும். ஸோ நான் முடிஞ்சால் உங்களை வந்து கூப்பிட்டு போய் காமிக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன் என்னுடைய ப்ரைடல் மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் நான் போடுவேன் பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ். என்னுடைய சின்ன ரூட்டீன், அதாவது இந்த மாதிரி கிளம்புறதுக்கு முன்னாடி நான் எப்படி என்னுடைய ஸ்கின் கேர் வந்து பண்ணுவேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ முதல் நாள் நைட்டும் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் போடுறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா, மார்னிங் டைமில் ரொம்ப கம்மியாக வச்சுக்கிற மாதிரி பார்ப்பேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, மார்னிங் எழுந்துச்சு லைக் ப்ரஷ் பண்ணிவிட்டு அண்ட் டீ காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். காஃபி குடிக்கிறதில்ல, காஃபி எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மந்த் ஒரே ஒரு காஃபி குடித்தேன், அவ்வளோதான். டீ வந்து குடிச்சிட்ருக்கேன், ரொம்ப ஜாஸ்தியாக தான் குடிச்சிட்ருக்கேன். ஸோ அதை பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய ஃபேஸ்க்கு என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஃபேஸ் வாஷ் அதோடு நிறுத்திடுவேன். வேறு எந்த ப்ராடக்ட்டும் அவ்வளோவா போட மாட்டேன். லிப் பாம் வேணுன்னா அப்பப்போ டாப் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் வந்து என் ஸ்கின் வந்து ஃப்ரீயாக இருக்கட்டும்னு நான் விட்டுருவேன். இப்போ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். என் ரொட்டீன் மாறிட்டே இருக்கும். ஃபேஸ் வாஷ்க்கு வந்து நான் என்ன இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாவோட விட்டமின் சி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். நான் என்னுடைய இந்த மாதம், அதாவது ஃபெப்ரவரி மாதம் ஃபேவரட்ஸ்லேயே வந்து காமிச்சிருந்தேன் இதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. இது நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து யூஸ் பண்ணிப்பேன். மெயினாக தினமும் இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன்னு கிடையாது. பட் கண்டிப்பாக மார்னிங் டைமில் வந்துட்டு எனக்கு அந்த ஸ்கின்னில் இருக்க அந்த நைட் க்ரீம் அதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீனாக போய் நல்லா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து விட்டமின் சி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். இது வந்து இந்த மாதிரி ஒரு சிலிக்கன் ப்ரஷோடு இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணாது, பட் ஒரு மைல்டு எக்ஸ்ஃபோலியேஷன் மாதிரி இருக்கும் இது. ஸோ இதான் நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் இங்கே வச்சிருக்கிறது வைட்டமின் சி வேரியண்ட். அண்ட் இது வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் 399 rupeesக்கு தராங்க. அண்ட் இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு ப்ரஷ். அண்ட் பர்டிகுலராக இந்த ப்ராடக்ட்டில் வந்து பேரபன், சிலிக்கன்ஸ், அதுக்கப்புறம் சல்ஃபேட்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் நீங்கள் இப்படி மேலே பார்த்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நிறையா வரும். இது ஃபோமிங் ஃபேஸ் வாஷ்ன்றதுனால உங்களுக்கு இப்படி இருக்கும். நீங்கள் ப்ரஷ்லேருந்து அப்ளை பண்ணாமல் கையில் கூட எடுத்துகிட்டு நார்மல் ஃபேஸ் வாஷ் மாதிரி பண்ணலாம். ஸோ ரொம்ப ஜென்டிலாக வந்து இப்படி நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள், ஹார்ஷாக பண்ண வேணாம். ஜென்டிலாக பண்ணுறதே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் டர்ட்ஸ் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடும். இன்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். வைட்டமின் சி இருக்குது அப்படின்றதுனால. அண்ட் ஸ்கின் டெக்ஸ்சரும் வந்துட்டு அழகாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழகான மைல்டு எக்ஸ்ஃபோலியேட்டட் கிளென்சிங் வேணும்னா இதை நீங்கள் இப்படி ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ என்னென்னா என்னுடைய கிட்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் ப்ரஷஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்னுடைய மேக்கப் ப்ரஷஸ் வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி க்ளீன் பண்ணது ஒரு 2-3 வந்து கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குது. அது வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன், இது வந்து இன்ஸ்டன்ட் க்ளீனிங், டீப் க்ளீனிங் கிடையாது, இன்ஸ்டன்ட் க்ளீனிங். ஸோ அதை நான் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் ப்ரஷஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் நான் ப்ரைடுக்கு யூஸ் பண்ணுவேன். இது வந்து பேக்கப் ப்ரஷஸ் மாதிரி. ஸோ ஒரு 4-5 ப்ரஷஸ் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு அதை குயிக்காக காமிக்கிறேன் நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்ட்டு. என்கிட்ட இந்த ஒரு 4-5 ப்ரஷஸ் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இது இப்போ டைம் வந்து கம்மியாக இருக்குன்றதுனால நான் இந்த வேலை பண்ணுறேன். மீதி எல்லாமே வந்து நான் டீப் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே தனியாக. என்னென்னா எனக்கு இங்கே ஒரு 4-5 டிஷ்யூ பேப்பர்ஸ் தேவைப்படும். அண்ட் ப்ரஷ் கிளென்சர் இந்த மாதிரி ஒன்று தேவைப்படும். இங்கே நான் வச்சுருக்கிறது வந்து மேக்ல இருந்து. லிட்ரலாக பார்த்தீங்கன்னா இதனுடைய 4th பாட்டில். இது இல்லாமல் இருக்கவே இருக்காது என்னுடைய கிட்டில். ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நான் எப்படி காமிக்கிறேன், நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்றதை காமிக்கிறேன். ஸோ இதை எடுத்து கொஞ்சமாக டிஷ்யூவில் இப்படி ஊற்றிக்கிட்டு இந்த ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் இப்படி ஸ்வைப் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது க்ளீன் ஆகிடுச்சு. இது வந்து இன்ஸ்டன்ட் க்ளீனிங்க்கு. அண்ட் இது வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். இதுலேயே உங்களுக்கு பேக்கில் இதே மாதிரி கிளென்சர்ஸ் இருக்குது, ப்ரஷ் கிளென்சர். நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு இதுதான் வந்து பர்டிகுலராக பிடிக்கும்.
ஸோ மீதி நான் தண்ணி போட்டு வாஷ் பண்ணுறது எப்படி பண்ணுவேன்னு காமிக்கிறேன். இங்கே வந்து என்கிட்ட ஒரு பேக் கிளென்சர் இருக்குது, சாலிட் கிளென்சர், ஒரு சோப் இருக்கும், அப்புறம் அது கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா குட்டி ரப்பர் பேட் மாதிரி இருக்கும் ப்ரஷஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வச்சு தான் நான் வந்துட்டு இந்த ஜெல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, லிக்விட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, ஃபவுண்டேஷன் ப்ரஷஸ் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவேன். இன்ஸ்டன்ட் க்ளீனரில் வந்து போகாதது வந்து இப்படி தான் நான் பண்ணுவேன். அதை தவிர்த்தும் டீப் கிளென்சிங் இப்படி தான் செய்வேன். ஹே கைஸ், ஸோ இது வந்து அடுத்த நாள். நான் நேற்று தான் ப்ரைடல் போயிருந்தேன். ஆக்சுவலாக நம்ம vlog பண்ணிகிட்டு இருந்தோம் கரெக்டாக. அது வந்து மேடம் சுத்தமாக மறந்துட்டாங்க. ஏன்னா நம்ம தான் இந்த உலகத்துலேயே பயங்கரமான பிளாகர். ஸோ நமக்கு என்ன வருதோ அதை தான் நம்ம வந்து ஒழுங்காக செய்வோம். புதுசாக எதாவது ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி சொதப்பல்கள்லாம் நடக்கும். நான் என்ன நினச்சேன்னா ஒன் டே ப்ரைடல் vlog இல்லை ஒன் டே vlog மாதிரி, அது என்ன டே இன் மை லைஃப் vlog மாதிரி போடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அது சொதப்பிருச்சு. ஏன்னா நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, பிளான்லேயே இல்லாத சில விஷயம்லாம் நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு ப்ரைடல் போனப்போ நான் என்ன பண்ணணும் அதை வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எப்படி இப்போ ஞாபகம் வந்ததுன்னா, இப்போ நான் கொஞ்சம் வீடியோஸ் வந்து ஃபில்ம் பண்ண போகிறேன். என் நெயில்ஸ் வந்துட்டு நான் ஒரு பிரேக் கொடுத்துருந்தேன். மறுபடியும் சரி ஒட்டலாமே அப்படின்ட்டு ஒட்ட வந்தேன். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்து சரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்களே உங்களுக்கு ஒரு வீடியோவாக வேணால் இதை அப்படியே ஷூட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அப்போ தான் ஐயோ நம்ம நேற்று vlog பண்ணிகிட்டு இருந்தோமே அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன் நான் என்ன யூஸ் பண்ணுறேன், எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இதுதான் என்னுடைய நேச்சுரல் நெயில்ஸ். ஆக்சுவலாக நெயிலே இருக்காது, அதுதான் நம்ம ஸ்டைல். ஓகே, ஸோ நான் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி என்னென்னா March 3rd. ஆக்சுவலாக March 15, March 16 வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் டைட்லி பேக்டு, பேக் டு பேக் ப்ரைடல்ஸ் அந்த மாதிரி. ஸோ வீடியோஸ் நான் என்ன பண்ணுறேன்னா முன்னாடியே நிறைய ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து அந்த ஒரு நெக்ஸ்ட் 10 டேஸில் வந்துட்டு கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக போடுறதுக்கு ஏதாவது வழி பார்க்குறேன் நான். அதனால் டைம் கிடைக்கும் போது தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ப்ரைடல் போயிட்டு வந்தேன்னா பயங்கரமாக டயர்ட் ஆகிடுவேன். அதனால நான் எனக்கு டைம் கிடைக்கும் போதே நான் இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிறேன். ரெண்டுமே கொஞ்சம் ஒழுங்காக பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது. இப்போ நம்ம டக்குன்னு வந்து எப்படி இந்த நெயில்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து நான் காமிக்கிறேன். ஃபேக் நெயில்ஸ் வந்துட்டு அமேசானில் ஒரு பேக்காக வந்து வாங்கிடுவேன். அது வந்து சைஸஸ் வந்து ஆல்மோஸ்ட் காலி ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் அது இன்னொன்று வாங்கணும். ஆனால் இன்றைக்கி நான் என்ன ட்ரை பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் ஷீனில் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே வந்துட்டு ஷேப்டு, அப்புறம் இந்த மாதிரி கலர்டு பேட்டர்ன்டு நெயில்ஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு தெரியல இது எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. ஆக்சுவலி இது கூட ஸ்டிக்கீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்ப்போம். ஸோ இது ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குது, பின்னாடியே வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கீஸ் இருக்குது. ஆனால் நான் இது யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் குவிக்காக பண்ணணும். நான் அதனால் யூஸ்வலாக பண்ணுற மாதிரியே பண்ண போகிறேன். ஓகே, என்னென்ன தேவைன்னா இந்த மாதிரி ஒரு நெயில் பஃபர் வேணும். அதுக்கப்புறம் ஒரு க்ளூ. இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு க்ளூ. இது மிஸ் கிளேர்லேருந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் வாங்கி. டிசம்பரில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இன்னும் எனக்கு காலி கூட ஆகலை. ஏன்னா நான் டிசம்பர்லேருந்து கொஞ்சம் ரெகுலராகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஒன்று ஃபேவரட். இது அடுத்து நெயில்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நெயில்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு தேவையான சைஸஸ்லாம் வந்து எடுத்து வைக்க போகிறோம். என் கை ரொம்ப குட்டி, என்னுடைய நெயில்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப குட்டி. ஸோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இப்போது ஃபஸ்ட்டு பிரிச்சுக்க போகிறோம் என்னென்ன தேவை அப்படின்றது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசு. பட் ஓகே, ஸோ நான் இங்கே வந்து எனக்கு தேவையான நெயில்ஸ் 10 நெயில்ஸ் வந்துட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். என்னுடைய கைக்கு சைஸ் என்ன மாதிரியான சைஸஸ் தேவையோ அதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எடுத்து ஒட்ட போகிறோம், அவ்வளோதான். நான் இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து சைஸ் இப்படி வச்சு பார்த்து எது வந்து கார்னர்ஸ்லாம் வந்துட்டு போகுது அப்படின்றது வந்து தெளிவாக வச்சு பார்த்து எடுத்திருக்கேன். இது ஒன்றுமே கிடையாது, இந்த மாதிரி நெயில் பாலிஷ் மாதிரி இருக்கும் இந்த க்ளூ. நீங்கள் வந்து எடுத்து இப்படி க்ளூவை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய நெயிலை எடுத்து ஒட்ட வேண்டியதான். இந்த சைட் ஸ்கின்னை மட்டும் இப்படி பிடிச்சிக்கோங்க. இது வந்து எப்படின்னா இந்த க்ளூ வந்து கொஞ்சம் அனபான் மாதிரி இருக்கும். சிம்பிள், சி முடிஞ்சு. பட் இந்த நெயிலோட குவாலிட்டி எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா நான் எல்லா வேலையும் செய்வேன். நெயில்ஸ் போட்டேன்னா வேறு வேலையே செய்ய மாட்டேன்னு கிடையாது. லைக் பாத்திரம் விளக்குறது அந்த மாதிரி எல்லா வேலையும் நான் செய்வேன். ஸோ அதனால் எனக்கு தெரியல இதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்க போகுதுன்னு. முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த அமேசான் நெயில்ஸ் வந்துட்டு எல்லாமே நானே வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ மீன் லைக் சைஸ் பார்த்து கட் பண்ணிவிட்டு இது என்னோடய நெயில்ஸில் ஒழுங்காக ஒட்டுற மாதிரி கூட எனக்கு ஃபீல் ஆகலை. பார்ப்போம். இது ரொம்ப ஈஸி, குவிக் அண்ட் சலூனில் போய் நீங்கள் பண்ணிவிட்டு வந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த பேட்டர்ன் நெயில்ஸை தான் எனக்கு அது வந்து தெரியுது. அந்த ஷேப்பாக இருக்கட்டும், எனக்கு இந்த ஷேப்பே கூட பிடிச்சிருக்கு. நான் கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நெயில் ஸ்டிக் பண்ணுறதுல ஒரே ஒரு டவுன் சைடு என்னென்னா, நீங்கள் ஸ்டிக் பண்ண உடனே வந்து நினச்ச உடனே வந்து ரிமூவ் பண்ண முடியாது. இது ஒரு
5 to 7 days ஆகும் இந்த க்ளூ வந்து நல்லா லூசனப் ஆகிறதுக்கு. அது ஆன அப்புறம் இந்த எண்ட்லேருந்து நீங்கள் பீல் பண்ணிங்கனாலே நெயில்ஸ் ஈஸியாக வந்துடும். அதுக்கு முன்னாடி வந்து இதை நீங்கள் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. அதுதான் இந்த மாதிரி க்ளூஸ் வச்சு ஸ்டிக் பண்ணுற நெயில்ஸில் ஒரு டவுன் சைட். நீங்கள் வேணும்னா உங்களோட இந்த நெயில் லென்த் வந்துட்டு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பர்ஃபெக்ட் அண்ட் நைஸ் அண்ட் ஸோ கேர்லி. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ். ஆனால் இது என்னென்னா இங்கே ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அதை மட்டும் நம்ம வந்து இங்கே ஸ்மூத் நெயில் அதை வச்சு கொஞ்சம் சாஃப்ட் பண்ண போகிறோம் ஃபார் டைம் பீயிங். அப்புறமா நான் இது லென்த் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன். ஏன்னா நான் நாளைக்கெலாம் வந்து ப்ரைடல்ஸ் போயிடுவேன். ப்ரைடல்ஸில் வந்து இப்படிலாம் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நான் எப்படி என்னுடைய ஃபேக் நெயில்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது ரொம்ப டைம் கம்மியாக பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன் அமேசான் நெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கும். நானே தான் வந்து ஃபுல்லாக போட்டு ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ப்ரீ டிசைன்டு நெயில்ஸ், கஸ்டமைஸ்டு நெயில்ஸ். என் வேலையை வந்து ரொம்ப கம்மியாக்கிடுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ், இப்போ நம்ம வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணலாம். ஓகே கைஸ், இதுக்கு மேலே நான் ஃபோனில் வந்து டேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். இந்த வ்ளாக் வந்து ஃபோனில் இருக்கும் இனிமேட்டு. இங்கே இருக்குல்ல, இது வந்து என்னுடைய ஃபேர்வெலுக்கு என்னுடைய ஆஃபீஸ் டீம்மேட்ஸ் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்த ஒரு ஃபோட்டோ. இது ஃப்ரேமில் வந்ததே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நான் இந்த ஐ லுக் வந்து இப்போ நான் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி முடிச்சிருக்கேன். என்னுடைய நெயில்ஸ் வாவ், ஐ கான் கெட் ஓவர் இட். அப்படி இருக்குது. நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். அதுலேயே டைம் போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு பார்த்துட்ருக்கேன். இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணும்போது நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன், இப்போது இந்த மாதிரி மேக்கப் இருக்கும்போது நான் எப்படி மேக்கப் அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நைட் டைம் குட்டி சிம்பிளான ஒரு ஸ்கின் கேர் எப்படி பண்ணுவேன் அப்படின்றது வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி என்னுடைய ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா Born This Way ஃபவுண்டேஷன், கன்சீலர் இதெல்லாம் தான் இருக்குது. நான் வந்து டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ஸ் வந்து ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கேன். நான் அது என்னன்றது இங்கே கொடுக்குறேன். ஸோ அடுத்து இன்னொரு ஹால் வீடியோ பண்ண போகிறேன். ட்ரை ஆன் ஹால் கிடையாது, சும்மா நார்மல் ஹால் தான். ஸோ அது பண்ணிவிட்டு என்னுடைய ஃபேஸ் நான் ரிமூவ் பண்ணும்போது நான் உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன். ஸோ டைம் இப்போ 8 o'clock நைட். நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய மேக்கப் ரிமூவ் பண்ண போகிறேன். மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சின்னதாக சிம்பிளாக என்னுடைய நைட் டைம் ஸ்கின் கேர் ரூட்டின் என்ன இப்போ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஹெவி மேக்கப் ரொம்ப நேரம் வந்து நான் என்னுடைய ஃபேஸில் வந்து மேக்கப் போட்டிருக்கேன், ஃபில்ம் பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்னும்போது எனக்கு நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக எதுவுமே வேணான்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ரொம்ப லைட்டாக வந்து நான் என்ன பண்ணுவேன், எப்படி ரிமூவ் பண்ணுவேன் என்னுடைய மேக்கப் அப்படின்றது வந்து நான் இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ இந்த நைட் டைம் ருட்டீனோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சிடலான்னு பார்க்குறேன். சொல்லுங்கள், இந்த மாதிரி விளாக்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப ஆசை ஆக்சுவலாக விளாக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் என்னென்னா எனக்கு என்னமோ தெரியல, நிஜமாக விளாக்ஸ் பண்ணுறவங்களாம் வந்து நான் ரொம்ப பெரிய ஒரு சல்யூட் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் நினச்ச மாதிரியே இல்லை. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய ஃபேஸ் மேக்கப் ரிமூவ் பண்ண போகிறேன். என்னுடைய லேஷஸ் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். வெல், ஓகே. லேஷஸ் ரிமூவ் பண்ணதுமே நான் என்ன பண்ணுவேன்னா இந்த லேஷஸில் வந்துட்டு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா அந்த க்ளூவெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுவேன். அதை காஞ்சப்புறம் எடுத்தோன்னா நல்லா இருக்காது, அது அப்படியே அது கூடவே இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ உடனே வந்து அதை ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கி இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. என்ன நான் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட்னா என்னுடைய மேக்கப் ரிமூவ் பண்ணிவிடுவேன். என்னுடைய ஒரு கிளென்சிங் ஆயில் இல்லை நார்மல் கோகோனட் ஆயில் எதையாவது ஒன்று எடுத்து என்னுடைய டிஷ்யூவில் வந்து இப்படி போட்டுப்பேன். இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு. இதை நீங்கள் நார்மலாக மசாஜ் மாதிரியும் பண்ணலாம், பட் டிஷ்யூவில் பண்ணும்போது என்ன ஆகும்னா க்ளீனாக எல்லாமே வந்து வைப் ஆகிடும். அண்ட் காஜல் எல்லாம் வந்து இந்த ஆயில் இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக வந்து போயிடும். ரொம்ப சாஃப்டாக வச்சு நான் வந்து இப்படி ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி உண்மையாக என்னுடைய மேக்கப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க பவர் ஆஃப் மேக்கப் அப்படின்ட்டு. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிளென்சிங் டன். திருப்பி ஒரே வாட்டி என்ன பண்ணுறேன்னா இன்னொரு நார்மல் க்ளீன் வைப் வச்சு ஒரு ரவுண்ட் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க, இவ்வளோ மேக்கப் போடுறீங்களே உங்கள் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிடாதா, ஏன் இப்போவே இவ்வளோ மேக்கப் போடுறீங்க, கொஞ்சம் நாள் கழிச்சு கேவலமாகிடும், பார்ட்டி ஸ்கின் மாதிரி ஆகிடும், டேமேஜ் ஆகிடும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் உங்கள் கன்சர்ன்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பட் ஆனால் என்னென்னா எவ்வளோதான் நீங்கள் மேக்கப் போட்டாலும் அதுக்கு முன்னாடி பண்ணுற ஸ்கின் கேர் அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ஸ்கின் கேர் அண்ட் ப்ராப்பராக மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு படுக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் உங்கள் ஸ்கின்னுக்கு. உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சில விஷயம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணாத அளவுக்கு நீங்கள் அதை மறுபடியும் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அது பண்ணாலே உங்கள் ஸ்கின் வந்து அப்படியே டேமேஜ்லாம் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ
நைட் டைம் தூங்குறதுக்கு முன்னாடி மார்னிங் கூட நீங்கள் ஸ்கின் கேரே பண்ணலன்னா பரவாயில்ல, போது விடுங்க. ஒரு சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டு விட்டுருங்க. நைட் டைமில் வந்து ப்ராப்பராக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு க்ரீம் இல்லைனா ஒரு சீரம் இல்லை ஏதாச்சும் ஒரு ஆயில் ஏதாச்சும் ஒன்று போட்டு படுத்துக்கோங்க. அண்ட் நிறைய பேருக்கு என்னென்னா, இப்போ என் ஸ்கின் பார்க்க நல்லா தானே இருக்குது, நான் ஏன் இப்போ இதெல்லாம் போடணும் அப்படின்ட்டு இருக்கும். எதுவுமே போடணும்னாலும் பரவாயில்ல, நான் சொன்ன மாதிரி மாய்ஸ்சரைசர் மட்டும் போடுங்க. ஏன்னா இப்போ தெரியாது, ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்பே பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுங்கள். 17-18 இயர்ஸ்னால் நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மைல்டாக வச்சுக்கோங்க, மினிமமாக வச்சுக்கோங்க. ரொம்ப அப்படியே ஒரு சீரம் ஒரு அதுன்னு ஒரு 10-15 ஸ்கின் கேர் பண்ணணும்னு கிடையாது. இப்போ நான் என்னுடைய ஃபேஸ் வந்து வாஷ் பண்ண போகிறேன். இப்போ ஃபேஸ் வாஷ்க்கு நான் ரெகுலராக என்ன யூஸ் பண்ணிட்டுருக்கணும் அதுவே பண்ணிப்பேன். இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக நான் ஏன் இந்த ஒரு ஹெட்டோடையே வந்து மசாஜ் பண்ணுறேன் மறுபடியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் மேக்கப் போட்டிருந்தேன். இது வந்து எனக்கு ஒரு டபுள் கிளென்சிங் மாதிரி இருக்கும். என்றைக்கெலாம் நான் வந்து மேக்கப் போடுறேனோ அன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் போட்டுப்பேன். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு ஹெட்டே வந்து எனக்கு ஸ்க்ரப் மாதிரி இருந்ததுனால நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஃபேஸ் பேக் போட போகிறேன். ஓகே கைஸ், நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய ஒரு ஃபேவரட் ஃபேஸ் மாஸ்க் போட போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு போட்டு, சரி நானும் உங்களுக்கு இது காமிக்கலாமே அப்படின்ட்டு. நீங்கள் எவ்வளோதான் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாலும் அட் எண்ட் ஆஃப் த டே இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் வந்துட்டு ஒரு கிச்சனில் இருக்க ஐட்டம் வந்து போடுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து கடலை மாவு அண்ட் மஞ்சள். நான் வந்து இப்படி ஃபேன்சியாக ப்ரஷ்லலாம் பண்ண மாட்டேன். நான் புதுசாக நெயில்ஸ் ஓட்டியிருக்கேன் ரைட். ஸோ அதில் வந்து உடனே போய் மஞ்சள் கரை ஒட்டிக்கும், மஞ்சள் இருக்கிறதுனால. அதுக்காக தான் இன்றைக்கி நான் ப்ரஷ்ஷில் யூஸ் பண்ணுறேன். இது வந்து தண்ணியில் தான் நான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் நான் வந்து அது பேர் என்ன, நான் தயிரில் மிக்ஸ் பண்ணுவேன். பால் பண்ண மாட்டேன். பால் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா நீங்கள் வந்து பாலில் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின், ஸோ அதனால் எனக்கு தயிர் ஒர்க் ஆகும். கண்டிப்பாக கழுத்துக்கும் எடுத்துகிட்டு போய்க்கணும். உங்களுக்கு வந்து டேன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மீதி இருக்கிறத வந்துட்டு உங்கள் கையில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். மீதியை வந்து இந்த மாதிரி கையிலலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் காஞ்ச அப்புறம் வாஷ் பண்ணிட்டு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பேக் போட்டு கொஞ்ச நேரம் என் ஸ்கின்னை வந்துட்டு பேராக விட்டுருவேன். அட்லீஸ்ட் ஒரு ½ an hour அப்படி பேசாமல் விட்டுருவேன். இந்த டைமில் போய் சாப்பிட்றது அப்படின்ட்டு. படுக்க போகிறதுக்கு ஒரு 5-10 minutes முன்னாடி தான் வந்து என்னுடைய நைட் டைம் ஸ்கின் கேர் வந்து நடக்கும். உடனே நான் எல்லாத்தையும் வந்து லேயர் பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் நான் இதோட வந்து விட்டுற போகிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, நார்மலாக ஏதாவது ஒரு சீரம் அண்ட் லிப்பா மட்டும் போட்டு நான் வந்து படுத்துருவேன். சிம்பிள், அவ்வளோதான். இதோட இந்த vlog வந்து நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஆல்ரெடி இது நேற்று முடிக்க வேண்டியது, மோனாவோட அறிவாளித்தனத்தினால இது இன்னைக்கு ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த நெயில்ஸ்லாம் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்றது வந்து காட்ட முடிஞ்சது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த vlog பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் ஆல்சோ இந்த மாதிரி vlogs வேணும்னா எனக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ஸோ இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.